ரஜினி கமல் இணைந்து ஒரு படத்தை நடிக்க போறாங்க. அதை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தகவல் காட்டுத்தீயா போது நம்ம விசாரிக்கிறப்ப அது ஏறக்குறைய அது உண்மைதான். முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 43 வருடங்களுக்கு பிறகு, அதாவது பல இயக்குநர்கள் ரஜினியும் கமலையும் சேர்த்து வச்சு படம் பண்ணிடும். ஏன்னா ரஜினியும் கமலையும் பாலச்சந்தர் மீண்டும் ஒரு முறை சேர்த்து முயற்சி பண்ணாரு, முடியல. எஸ் ரவிக்குமார் முயற்சி பண்ணாரு, முடியல. பல்வேறு டைரக்டர்கள் அதை 2 பேரையும் சேர்த்து ஒரு படம் பண்ணிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அதைக்கு உள்ள சூழ்நிலைகள் அது இல்லாமல் போச்சு. இந்த இரட்டை நடிகர்களுடைய போட்டி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், சிம்பு தனுஷ் அப்படிங்கிற இந்த இரட்டை போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இரட்டை போட்டியாளராக இருந்தவர் 2 பேர், 2 ஜாம்பவான்கள், ஒன்று கமலஹாசன், ஒன்று ரஜினிகாந்த். அப்ப 2 பேரும் ஒரு காலகட்டத்திற்கு மேல பீக்ல அவங்க போறப்ப சேர்ந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவங்க தனித்தனியாக பயணம் பண்ணாங்க. கமலஹாசனுடைய ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தயாரிக்க, ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்க, லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண, இதோடைய இன்னொரு கோ ப்ரொடியூசரா ரெட் ஜெயின்ட் பண்றாங்க. 2 சேர்ந்து இந்த படத்தை பண்றதாக ஒரு பிளான் முடிச்சு அது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கூலி சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தொடர்ந்து அதை பற்றியே ஒரு மாதமாக பரபரப்பாக பேச்சு அடிபட்டது. அது கலவையான விமர்சனங்கள். படம் வியாபார ரீதியாக ஒரு வெற்றி படம் அப்படின்னாலும் கூட விமர்சன ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது அந்த படத்தில். அப்போ அந்த படத்தினுடைய வெளியீடுலாம் முடிஞ்ச பிறகு அடுத்து லோகேஷ் கனகராஜ், அந்த படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்தது. லோகேஷ் கனகராஜ் இமீடியட்டாக அவர் ஒரு நடிகராக அவதாரம் எடுக்கிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அருண் மாதேஸ்வரன், அதாவது கேப்டன் மில்லர்னு தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜை ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை இயக்குகிறார். அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. அருண் மாதேஸ்வரனை பொறுத்தவரைக்கும் இளையராஜாவுடைய பயோபிக் பண்ணுறதாக ஒரு பூஜை எல்லாம் கூட நடந்துச்சு, நமக்கெல்லாம் தெரியும். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் ஹிந்தியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார், அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ லோகேஷ் கனகராஜை வைத்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த வேலைகள்லாம் தொடங்கிட்டாங்க, ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இதுதான் அவருடைய லைனப்பில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களையும் சரி, பெரிய அளவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சரி, ரஜினி கமல் இணைந்து ஒரு படத்தை நடிக்க போகிறாங்க, அதை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் காட்டுத்தீயா போது கிட்டத்தட்ட ஒரு 43 வருடங்களுக்கு பிறகு, அதாவது பல இயக்குநர்கள் ரஜினியும் கமலையும் சேர்த்து வச்சு படம் பண்ணிடும். ஏன்னா ரஜினியும் கமலையும் பாலச்சந்தர் மீண்டும் ஒரு முறை சேர்த்து முயற்சி பண்ணார், முடியல. எஸ் ரவிக்குமார் முயற்சி பண்ணார், முடியல. பல்வேறு டைரக்டர்கள் அதை 2 பேரையும் சேர்த்து ஒரு படம் பண்ணிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அதைக்கு உள்ள சூழ்நிலைகள் அது இல்லாமல் போச்சு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் 16 வயதில் இணையத்தாளணிக்கு மாதிரி படங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் கூட ஒரு கட்டத்திற்கு மேலே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம தனித்தனியாக பயணம் பண்ணுவோம், இனிமேல் சேர்ந்து பண்ண வேணாம் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த இரட்டை நடிகர்களுடைய போட்டி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், சிம்பு தனுஷ் அப்படிங்கிற இந்த இரட்டை போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இரட்டை போட்டியாளராக இருந்தவர்கள் 2 பேர், 2 ஜாம்பவான்கள், ஒன்று கமலஹாசன், ஒன்று ரஜினிகாந்த். அப்போ 2 பேரும் ஒரு காலகட்டத்திற்கு மேலே பீக்கில் அவங்க போகிறப்ப சேர்ந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவங்க தனித்தனியாக பயணம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது ஓடிடுச்சு, 43 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. நம்ம விசாரிக்கிறப்ப அது ஏறக்குறைய அது உண்மைதான். முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, விக்ரம் படம் பண்ணிகிட்டு இருக்கப்பயே லோகேஷ் கனகராஜ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி விட்டுட்டார். ஆனால் அதற்கு பிறகு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், கமலஹாசனுடைய சொந்த நிறுவனமான ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ரஜினிகாந்தை வைத்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிடணும்னு அவங்க ரொம்ப நாள் ஒரு ஆசையில் இருக்கிறாங்க, ஒரு பிளான் இருக்காங்க. அது மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. முதலில் ஆரம்பிக்கப்பட்டது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்த் டேட் கொடுக்குறாரு. அந்த படத்தில் அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்த் நடிக்கிறார். யார் டேரக்டரு, யார் கூட நடிக்கிறாங்கிற எந்த விதமான பிளானும் கிடையாது. ஆனால் அவர் டேட்டு கொடுத்ததுக்கு பிறகு லோகேஷ் ஒரு ஐடியா சொல்கிறார், சார் 2 பேரும் சேர்த்து வச்சு பண்ணுவோம் அப்படின்னு. கமலுக்கும் சரி நல்லா இருக்குமே, ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குமே, ரொம்ப நாள் எல்லாம் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறப்ப சரி பண்ணுவோம்னே அந்த விஷயத்தை ரஜினி டீம் சொல்கிறாரு. அவரும் ஒத்துக்கிட்டார். இது எல்லாம் நடந்து முடிந்தது கூலி ரிலீஸுக்கெல்லாம் முன்னாடி பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு லைனப் இருக்குது. அதாவது கமலஹாசனுக்கு ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு மாஸ்டர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க 2 பேர். அந்த படத்தை தான் கமலஹாசன் இமீடியட்டாக ஆரம்பிக்கிறதாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எம்பி ஆகிட்டார். எம்பி ஆனோடனே அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அன்பறிவு மாஸ்டர் படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் அந்த போர்ஷனில் இருக்கார். இந்த பக்கம் ரஜினிகாந்தை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவர் கூலி ஜெயிலர் 2ல் நடிச்சிட்டு இருக்கார். அது ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதத்தோட மொத்த படிப்பெடுப்பு முடிய போகுது.
அடுத்து யார் படத்தை ரஜினிகாந்த் நடிக்க போகிறான்னு பார்த்தா நித்திலன் சுவாமிநாதன், இந்த மகாராஜா குரங்கு பொம்மை படத்தினுடைய டைரக்டருக்காக அவர் கதை கேட்டு அந்த கதையை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக அந்த படத்தை தான் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்கிறதாக இருந்தது. இது எல்லாமே இந்த பிளானில் போகுது. லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் கைதி 2 பண்ணுறாரு. ஆக்சுவலாக கூலி படத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ்லேயே வந்து கைதி 2 பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காம ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதை லோகேஷ் இயக்குகிறார்கள் அப்படின்னு வருது. இதில் என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க, லோகேஷோட கைதி 2 என்னாச்சு, அன்பரி மாஸ்டருடைய படம் என்னாச்சு, நித்திலன் சுவாமிநாதன் படம் ரஜினிகாந்துக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ கைதி 2 பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு லோகேஷ் கனகராஜ். கார்த்தி ஒரு சம்பளம், இவருக்கு 75 கோடி ரூபா சம்பளம், ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் வச்சு போகிறப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படமாக மாறுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு தயாரிப்பு நிறுவனம் யோசிக்குது. அப்போ தான் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் பண்ண கம்பெனி வந்து இவங்களோட டைப் பண்ணி சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பெருசாக ஒட்டாமையே போகுது, ஜெல்லாகாமையே கைதி 2 டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு குழப்பத்திலேயே அந்த ப்ராஜெக்ட் அங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நித்திலன் சுவாமிநாதன் கமிட் பண்ணி இவர் வந்து ஒரு கதை கொடுத்து அதை டெவலப் பண்ணுறாங்கன்னா, அந்த நித்திலன் சுவாமிநாதன் சொன்ன கதை ரஜினிகாந்துக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இருக்குது. அப்போ அவருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் ஆகலை, அதுவும் வந்து அப்படியே கிடக்கு. இந்த பக்கம் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் வந்து அன்பறிவு மாஸ்டர் படத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டியது. அது ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள படம். அது இப்போதைக்கு அவருக்கு வேண்டாம், எம்பி ஆகிட்டோம், ரொம்ப கமர்ஷியல் படத்தில் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கலாம் வேணாமாங்கிற தயக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி எம்பி ஆகலாம் முடிச்சுட்டு வந்துட்டார். இந்த 3 பேருக்குமே அடுத்து என்ன படம்ங்கிற ஒரு வேக்கண்ட் இருக்குது, ஒரு காலி இருக்குது. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம பழைய ப்ராஜெக்ட் ஒன்று பேசிகிட்டு இருந்த ப்ராஜெக்டை தட்டி தூக்குவோம் அப்படின்னு திருப்பி கூலிக்கு பிறகு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கோம், கதை யார் டெக்னீஷியன்லாம் பண்ணல, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க, ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்க, லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண, இதோடைய இன்னொரு கோ ப்ரொடியூசராக வந்து ரெட் ஜெயின் பண்ணுறாங்க. 2 சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறதாக ஒரு பிளான் முடிச்சு அது பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி இவர் கமிட்மெண்ட் இருக்கார் இல்லையா, இவர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 1 பண்ணுறப்பயே கைதி 2 பண்ணுறதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ அங்கே போய் அவர்கிட்ட பேசி முடிச்சு கொஞ்ச நாள் கார்த்திகிட்ட சொல்லி ஹோல்டு பண்ணிட்டாங்க அந்த மேட்டர். இப்போ அன்பறிவு மாஸ்டர் படத்தையும் ஹோல்டு பண்ணி கமலஹாசன் பேசிட்டார், நித்திலன் சுவாமிநாதன் படத்தையும் ஹோல்டு பண்ணி பேசிட்டார். இப்போ முடிச்சுட்டு இப்போ இமிடியட்டாக இந்த படம் ஆரம்பிக்கிறதா இருக்குது. இமிடியட்னா உடனே ஆரம்பிக்க மாட்டாங்க, நாளைக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாதம் ஆகும். ஏன்னா இப்போ வந்து இந்த அருண் மாதேஸ்வரன் படத்தில் ஒரு ஹீரோவை நடிக்கிறார். அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இந்த மாதம் தொடங்க போகுது. கண்டினியூவாக அந்த படத்தில் அட்டஸ்டாக நடித்து முடிச்சு கொடுத்துட்டு வந்தது பிறகு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. ரஜினிகாந்தினுடைய அடுத்த படம், கமலஹாசனுடைய அடுத்த படம், லோகேஷ் கனகராஜினுடைய அடுத்த படம் எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் தான். இந்த படம் தான் இப்போ வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. பலரும் இந்த படத்தை வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, யார் நடிகர்கள், என்ன கதை, ரஜினிகாந்த் வில்லனாக நடிக்கிறாரு, கமலஹாசன் வந்து அந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு நிறைய கதைகளை வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்காங்க. எதுவுமே உண்மை கிடையாது. முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிச்சிருக்கிறாங்க. கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் சைடு கமலஹாசன் தான் கதை இந்த படத்துக்கு எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அடுத்த கட்டமாக போகிறப்ப தான் ப்ராசஸ் ஆகி இந்த படம் டேக் ஆஃப் ஆகும். முதல் கட்டமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 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 முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த படத்தை ஆரம்பிக்கலான்னு. இதுதான் இந்த படத்தினுடைய ரஜினி கமல் லோகேஷ் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தினுடைய நடந்தது என்ன, நடக்க போகிறது என்னங்கிறது இதுதான்.